ஃபஸ்ட்டுங்க நம்மளோட லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றுறோமோ அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டைலை மாற்றணும். நான்லாம் வந்துங்க காலேஜ் படிக்கும்போதுங்க சீசன் கொடுப்பாங்க. ட்ரெயினில் சீசன் தானே இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். அதையே வாங்க மாட்டோம், வீட்டில் காசு வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த சீசன் வாங்காமல் போகிறது தான் எங்களுக்கு பெருமை. ஏன்னா சுற்றி 20 பேர் போவோம் ஒன்றா. டிடிஆர் எங்ககிட்டயே வரமாட்டாருங்க. வந்தார்னா அந்த இலை ரத்தங்க, இன்னும் என்னையே டிக்கெட் கேட்குறியா ஊன்னு அப்படியே ஒரு சத்தம் போடுறதுங்க. அதனால் என்ன பண்ணுவார்னா, இவனுங்க எதுவும் எடுத்துருக்க மாட்டானுங்க, எதுக்கு இவனுங்கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு அவர் அப்படி போயிடுவாருங்க, நாங்கள் போயிடுவோம். இப்போது நான் ட்ரெயின் வேணும்னு தான் மிஸ் பண்ணுவேனே ஒழிய டிக்கெட் வாங்காமல் ஏற மாட்டேன். என்ன மாறிச்சிங்க, அன்றைக்கி இருந்தது வேறு. இன்றைக்கி அவர் வந்தவுடனே டிடி என்ன சொல்கிறார், என்ன வெள்ளைச்சட்டை போட்டு வந்து டிக்கெட்லாம் ஏறுற, போய் உட்கார், ஆர்பிஎஃப் கூப்பிடுன்னுவாங்க. மாட்டி அசிங்கப்படுவாங்க. அந்த ஏஜ் வேறாங்க, இந்த ஏஜ் வேறாங்க. அப்போ லைஃப் ஸ்டைலை மாத்திரம். படிக்கும்போது ஒரு ஸ்டைல், மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்டைல், குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டைல், தாத்தா வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும்ல, ஒரே மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டைலையும் மாற்றணுங்க. ஆனால் இங்கே யாரும் பிஸ்னஸ் ஸ்டைலை மாற்றுறதில்ல, அதுவும் பர்டிகுலர் ட்ரேடில். நேற்று அக்கௌண்ட் ஆரம்பித்து வரோம், 20 வருஷமாக ட்ரேடுக்குள்ளே இருக்கிறவரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போகலைங்க. பேருக்கு தான் 20 வருஷன்றாரு. நேற்று பண்ணவர் என்ன மிஸ்டேக் பண்ணாரோ அதே மிஸ்டேக்கை தான் இவரும் பண்ணியிருக்கார். அப்போ என்ன யூஸு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு உபயோகப்பட போகிறோம்? எதுக்கு உபயோகப்படுங்க? உபயோகப்படாதுங்க. நான் என்ன சொன்னேங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாதுங்க. அந்த இடத்துல எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம், அதுதான் இங்கே மெயின்.